Hello students, 11th standard second midterm exam physics கான important model question paper இந்த வீடியோல பார்க்கலாம். 50 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்க்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் பாருங்கள். 10 1 mark questions கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் சொல்லி கொடுத்துட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 10 1 mark questions கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் ஈஸியாக இதை எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 12th ஸ்டாண்டர்டுக்கும் ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் சரி சயின்ஸ் குரூப்புக்கும் 2 பேருக்குமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். 11th வந்து மிட்டம் முடிஞ்ச உடனே செகண்ட் மிட்டம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 mark கொஷின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனி 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 7 கொடுத்துட்டு அதில் 5 எழுத சொல்கிறாங்க. 14th கொஷின் வந்து கம்பல்சரியாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் படிங்க. டிஃபைன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். 12th one ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா இன் ஃப்ளூயிட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். 13th one வாட் இஸ் ரெனால்ட்ஸ் நம்பர், give its significance, important. 15th one defined latent heat capacity, give its units. What is an equation of state, give an example, very very important. Next, list the factors affecting the mean free path. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இதில் 11 12 13 15 17 இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஷின். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர். இது அப்படியே சேமாக வரும்னு நினைக்க வேண்டாம். ஆனால் இதில் இருக்கிறது மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 50ல் ஒரு 30% உங்களுக்கு 30 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் படிங்க. பார்ட் 3ல் வந்து 3 mark கொஷின்ஸ் வந்து 5 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து 24 வந்து கம்பல்சரி கொஷின். 18th one different types of modulus of elasticity, very important. 19th one applications of viscosity, இதுவும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான். 20th question principle and working of benchometer, இதுவும் வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். 21 discuss various modes of heat transfer, very important. Explain detail the isochronic ப்ராசஸ், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 24 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ லிக்விட். 23 இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா 18 19 20 21 இதெல்லாம் 22 இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 mark கொஷின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. 3 அட்டன் பண்ணணும். அதில் ARBன்ற பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தெரியும்னா அதை அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா பி அட்டன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 6 கொஷின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஸ்லோ லேர்னர்ஸ் என்னெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. 25ல் பி எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், இம்பார்ட்டன்ட். 26ல் ஏ டிரைவ் மேயர்ஸ் ரிலேஷன் ஃபார் அன் ஐடியல் கேஸ். பி derive the expression for mean free path of the gas. அதுக்கடுத்தது 27th பியில் பாருங்கள் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்னாலிஸ் தியரம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரௌனியன் மோஷன் 27ல் ஏ, அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 25ல் ஏ டாப்பராக இருக்கவங்களாம் இந்த கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. ஸ்டோக் ஃபோர்ஸு, சரிங்களா? ஹை விஸ்கோஸ் ஃப்ளூயிட் யூஸிங் ஸ்டோக் ஃபோர்ஸ். ஸோ இந்த 6 கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்லோ லேர்னராக இருக்கவங்க 25ல் பி, 26ல் ஏபி, 27ல் பி, இதெல்லாம் கண்டிப்பாக படிங்க. இந்த ஒரு 6 கொஷின்ஸ் படிச்சிங்கனாவே இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் அப்படியே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 4 to 5 கொஷின். அதாவது நீங்கள் சாய்ஸில் எழுதுறது இருந்தால் உங்களுக்கு வித் சாய்ஸில் எல்லா கொஷின்ஸுமே மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்ட்டியோட வீடியோஸ்க்கு லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. என்னோட முயற்சிக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ.